வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பதிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது இருதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுரசீதிம சர்க்கா, சர்க்கமானது 84, மேகநாத இந்திரஜின் மாயா விவரணம். அதாவது அரக்கன் ராவனுடைய தம்பி, தர்மத்திலேயே அறநெறியிலேயே தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய விபீஷணன். இந்த விபீஷணன் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க இந்த மேகநாதன் இருக்கானே இந்திரஜித்து, அவன் மாயையினால் உருவாக்கப்பட்ட சீதையை தான் கொன்று போட்டான் அப்படிங்கிற விஷயத்தை ராமபிரான்ட்ட சொன்னாராம் என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வை சதஸ்ரீ ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திராகமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मण समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम युद्धकाण्डத்தில் சதுரசீதிம சர்க்கா, சர்க்கமானது 84, மேகநாத இந்திரஜின் மாயா விவரணம். அதாவது அரக்கன் ராவனுடைய தம்பி விபீஷணன், இந்த மேகநாதன் இருக்கானே இந்திரஜித்து, அவன் மாயினால் உருவாக்கப்பட்ட சீதையை தான் கொன்று போட்டான் அப்படிங்கிறத ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க சொன்னாராம். ரம மாஸ்வ வசயானேது லக்ஷ்மணே பிராத்ருவத்சலே நிக்ஷிப்ய குல்மான் சர்வஸ் ஸ்வஸ்தானே தத்ர கச்சத் விபீஷணः. நானா பிரகரணே வீரைஸ் சதுர்பி சசிவைர் விருத்தः நீலாஞ்சன சயாகாரே மாதங்கைர் இவ யூதபः. அதாவது லக்ஷ்மணன் தன்னுடைய தமையனாராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் கிட்ட அளவு கடந்த பாசம் கொண்டிருந்தவர். அப்போ லக்ஷ்மணன் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கும் போதே
நாலாபுறங்களும் படைப்பிரிவுகளை அணிவகுத்து யார் யாரையும் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அனைவரையும் நிறுத்தி விட்டு விபீஷணனாகப்பட்டவன் எப்படி வரானான் தெரியுமா? பல வகையான அணிகலன்களை கொண்ட வீரர்களோடையும் நம்ம கண்ணில் மை இட்டுப்போம். அந்த மை வந்து எவ்வளவு கருப்பாக இருக்கும். அந்த கருமை மையினாலான மலை போன்றவர்களுமாக இருக்கக்கூடிய 4 அமைச்சர்களோட எப்படி இருந்தாராம்? ஒரு காட்டில் யானையானது இருக்கு. அந்த யானைகள்லாம் என்ன பண்ணோம்? அப்படியே வந்துட்டே இருக்கும்போது அந்த யானைகளுக்கு ஒரு தலைவன் இருக்கும். யானை தலைமை யானைன்னு ஒன்று இருக்கும். அந்த யானை வந்து முன்னால் வரும்போது பின்னால் இந்த யானையெல்லாம் வரும். அதுபோல் விபீஷணன் வந்து முன்னால் வரும்போது பின்னால் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாலாம். ஸ்ரீராமபிரான் இருக்கிற இடத்துக்கு. சோஅபிகம்ய மகாத்மானம் ராகவம் சோகலாலசம் மானராம் செய்வ தத்ருசே பர்ஷப பர்யா குலேக்ஷனானு. இந்த விபீஷணனாகப்பட்டவர் வந்து என்னன்னாக்கா, இந்த ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணர்களை வந்து நெருங்கி வந்த உடனேயே மகாவீரராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் சோகத்தில் வந்து மூழ்கி இருக்கக்கூடியதையும், வானரங்கள்லாம் தங்களுடைய கண்களில் வந்து கண்ணீரினால் கலங்கிய கண்களை உடையவர்களாக இருப்பதையும் விபீஷணன் வந்து பார்த்தாராம். ராகவம்ச மகாத்மனம் இக்ஷ்வாகு குலநந்தனம் ததர்ச மோகமா பன்னம் லக்ஷ்மணஸ்யாங்க மாசிரிதம். இப்போ உடனே இந்த விபீஷணன் மகாத்மாவாகவும் இக்ஷ்வாகு குலத்துக்கே மகா வீரராகவும் நந்தனராகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் தன்னுடைய உணர்வை இழந்து லக்ஷ்மணனுடைய மடியில் வந்து தலை வைத்து படுத்திருக்கக்கூடியதையும் விபீஷணன் பார்த்தாராம். விரீடிதம் சோக சம்பந்தம் திருஷ்டுவா ராமம் பீஷணः அந்தர் துக்கேன தீனாத்மா கிமேததி திசோ அப்ரவீத். விபீஷண முகம் திருஷ்டுவா சுக்ரீவம் தாம்சமானரான் லக்ஷ்மணோவாச மந்தார்த்தம் இதம் பபரிப்ளுதः. அப்போ வந்து தான் இருக்கும்போதே வந்து இந்த ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு பேராபத்தானது வந்து விட்டதே அப்படின்ற அந்த ஒரே ஒரு எண்ணத்தினால ஸ்ரீராமபிரான் ஆகப்பட்டவர் வெட்டத்தாலும் சோகத்தாலும் தவித்து கொண்டிருந்த இந்த ராமபிரானை பார்த்த உடனேயே விபீஷணன் தன்னுடைய நெஞ்சிலே ஏற்பட்ட துக்கத்தை வந்து உருகி போய் இருக்கக்கூடிய என்ன தான் ஆயிற்று அப்படின்ட்டு லக்ஷ்மணன் கிட்ட விபீஷணன் வந்து கேட்டாராம். விபீஷணனுடைய முகத்தை நோக்கி சுக்ரீவனிடமும் மற்ற வானரங்கள்கிட்டையும் தன்னுடைய பார்வையை செலுத்தி கண்ணீர் விட்டுக்கொண்டே ரொம்பவும் மெல்லிய குரலில் லக்ஷ்மணன் வந்து சொல்ல ஆரம்பித்தாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, அதா மிந்திரஜிதா சீதாம் ஜிக சத்ருவைவ ராகவஹ ஹனுவத் வசனாத் சௌமியா ததோ மோக உபாகதஹா. இப்போ லக்ஷ்மணன் பார்த்து விபீஷணனை பார்த்து சொல்கிறார், நண்பனே, ஸ்ரீ சீதா பிராட்டியார் மேகநாதன் இந்திரஜித்தினால கொல்லப்பட்டார் அப்படின்ற அந்த செய்தியை ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் வந்து இங்கே வந்து சொன்னதுமே, அதை கேட்டதுமே ஸ்ரீராமபிரான் மூச்சை அடைந்து விட்டார்
அப்படின்னா ராம் லக்ஷ்மணன். கதயந்தம் து சௌமித்ரீம் சன்னிவாரிய விபீஷணः புஷ்கலார்த்தம் இதம் வாக்கியம் விசம்யம் ராமம் அப்ரவீத். மனோஜேந்திரார்த்த ரூபேண யதுக்தம் ச ஹனுமதா ததயுக்தம் அகம் மன்யே சாகரஸ்யேவ சோஷணம். இந்த மாதிரி லக்ஷ்மணனாகப்பட்டவர் சொல்லி கொண்டிருந்த போது உடனேயே தடுத்து உணர்வு இழந்து இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பார்த்து பிரமாதமான தர்ம சொற்கள், நல்ல விதமான சொற்கள் நிறைந்தத விபீஷணன் சொன்னாராம். என்ன சொன்னான் விபீஷணன் அப்படின்னா, நீங்கள் மன்னர்களுக்கெல்லாம் மாமன்னர் என்ற பூலோகத்தையே ஆளக்கூடியவர். மாமன்னரே, துயரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அனுமானால உங்களிடம் சொல்லப்பட்ட அந்த செய்தியானது எப்படி தெரியுமா? ஒரு பெருங்கடலானது இருக்கு, அந்த கடலானது வற்றி போய்விட்டது அப்படின்னு யாராவது சொன்னால் நம்புவோமா? அதுபோல நடக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் என் மனசில் தோன்றது. கண்டிப்பாக சீதா பிராட்டியார் இந்த வேங்கநாத இந்திரஜித்தனும் கொன்று போட்டுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாராம் பீஷணன். அபிப்பிராயம் து ஜானாமி ராவணஸ்ய துராத்மனா சீதாம் பிரதி மகாபாஹோ நச காத்தம் கரிஷ்யதி யாஸ்ய மானஸ்து பகுசோ மயா ஹிதசிகீர்ஷுணா வைதேகிம் உசுஜஸ்வேதி நசதத் கிருத்தவான் வசகா. இப்போ விபீஷணன் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொல்றார், மகா தோல் வலிமை கொண்டவரே ராமபிரானே, நான் சொல்றேன் நல்லா கேட்டுங்கோ. தீய எண்ணம் கொண்ட என்னுடைய தமையனாராகப்பட்ட அரக்கன் ராவணன் இருக்கானே, ராட்சசன், சீதையை பற்றி என்ன திட்டமானது வைத்திருக்கான் அப்படின்றது எனக்கு நன்னாவே தெரியும். ஏன்னா அவன் சீதா பிராட்டியாரை ஒருபோதுமே கொல்லவே மாட்டான். அவனுடைய நன்மையை கருத்தில் கொண்டு தான் நான் என்ன சொன்னேன், உடனடியாக சீதா பிராட்டியாரை நீ விட்டுவிடு அப்படின்னு நான் பல தடவைகள் என்னுடைய அண்ணன் ராவணங்கிட்ட மன்றாடி வேண்டி கேட்டிருந்தேன். ஆனால் அவன் என்னுடைய சொற்களை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என்னை ராஜ்யத்தை விட்டு, இலங்கையை விட்டு என்னை துரத்தி அனுப்பிச்சிட்டான் அப்படின்னாராம் விபீஷணன். நைவ சாம்னான தானேனா பேதேன குதோயுதா சா திரஷ்டுமபி சக்கியேத நைவ சான்யேன கேனசித்து. இப்போ விபீஷணன் சொல்கிறார், ஸ்ரீ ராமபிரானே, சீதா பிராட்டியார் இருக்காரனோ அவர் சாமதான பேத இந்த 3 உபாயங்கள்னால அவரை அடையவே முடியாது அப்படின்னு நாம் நினைக்கும் போது, இந்த உபாயங்கள் 3 உபாயங்களையும் உபயோகித்து என்னோட அண்ணன் இருக்கான் தெரியுமா ராவணன், அவன் அந்த விஷயத்தில் தூத்து போயிட்டான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த நிலையில போர் செஞ்சா அவன் அடைய போறான் கிடையாது. சரி, அதுக்கு அடுத்தது தண்ட உபாயம். அந்த தண்ட உபாயத்தினாலும் அவரை அடைய முடியாது. அப்படி இல்லைன்னா மாயை போன்ற வேறு வழிகளாலும்
மாய உருவத்தில் எடுத்துட்டே ராவனை வசப்படுத்த முடியுமா? வசப்படுத்த முடியாது. சீதா பிராட்டியாரை வசப்படுத்த முடியாதுன்றத ராவனுக்கு நன்னாவே தெரியும் அப்படின்னாராம் விபீஷணன். வானரான் மோகயித்வாது பிரதியாதச ராட்சசா சைத்யம் உகும்பிலாம் நாம யத்ர ஹோமம் கரிஷ்யதி உதவானோ பயாதோகி தேவைரவி சபாசவைஹி துராதர்ஷோ பவத்யேவா சங்கிராமே ராவணாத்மஜா. இப்போ வீரம் சொல்கிற ராமபிரானே, அரக்கனாக இருக்கானே ராமனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்து வானரங்களை எல்லாம் குழப்பத்தில் ஆழ்த்திட்டு நிகும்பலையில் உள்ள கோவிலுக்கு அவன் இப்போ போயிருக்கான். எதுக்காக போயிருக்கான் தெரியுமா? அந்த இடத்துல போயிட்டு நிகும்பலை தேவிக்கு அவன் யாகம் செய்ய போகிறான், வேள்வி செய்ய போகிறான். இந்த ராமனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்து அந்த இடத்துல அவன் அந்த யாகத்தை வேள்வியை வெற்றிகரமாக முடித்து கொண்டு திரும்பி அவன் வந்தான்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் இருக்கானே, அவன் உள்ளிட்ட எந்த தேவதைகளாலும் எதிர்த்து தாக்க முடியாதவனாக ஏகப்பட்ட வரங்களை பெற்று பிரமாதமாக அவன் ஆகிடுவான் அப்படின்றது நிச்சயம். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது ராமபிரானே அப்படின்னா ராமபீஷணன். தேன மோகயதா நூனம் ஏஷா மாயா பிரயோஜிதா விக்னம் அன்விச்சதாம் தத்ர வானராணாம் பராக்கிரமே. அதாவது நான் நிகும்பலையில் யாகம் செய்கிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்து விட்டால் வானரங்கள்லாம் அந்த இடத்துக்கு அவரவருடைய வீரத்தை காட்டி எனக்கு கண்டிப்பாக இடையூறு செய்வா. அப்படின்றதுனால இந்த வானரங்களை எல்லாம் மயக்கி திசை திருப்பக்கூடிய ஒரே நோக்கத்தோட இந்த மாதிரி மாயையாக சீதா பிராட்டியாரை உருவாக்கி அதோடைய சிரசை வெட்டி கொன்று போட்டிருக்கான் அவன். அதை அந்த மாயை தான் இப்போ பிரயோகப்பட்டிருக்கான் அப்படின்னாராம் விபீஷணன். சசைன் யாஸ்தத்ர கச்சாமோ யாவத்தன்ன சமாப்பியதே தஜேமம் நரசார்தூலா வித்யா சந்தாப மாகதம். இப்போ பீஷணன் சொல்கிறார் ராமபிரான்ட்ட, புருஷோத்தமரே, சாட்சாத் மகாவிஷ்ணுவே நீங்கள் தான். மாயினால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த துயரத்தை உங்கள் மனசுலேருந்து எடுத்து தூக்கி போட்டுருங்க வெளில. இந்த நிகும்பலையில் இந்த மேகநாதன் இந்திரஜித்தானவன் அந்த யாகத்தை முடிப்பதற்கு முன்னால் படைகளோடு நாம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா பீஷ்ணன். சீததேகி பலம் சர்வம் திருஷ்டுவாத்வாம் சோககர்ஷிதம் இகத்வம் ஸ்வஸ்த ஹிருதயஸ் திஷ்ட சத்வச முச்ரிதா லக்ஷ்மணம் பிரேஷயாஸ்மாபி சக சைன்யானு கர்ஷிபிகி. இப்போ விபீஷணன் சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, துயரத்தை நீங்கள் மூழ்கி இருக்கக்கூடிய உங்களை பார்த்த உடனேயே படை வீரர்கள் எல்லாருமே துன்பத்தில் இருக்கா பார்த்தலா. தாங்கள் உடனடியாகவே மனசஞ்சலம் நீங்கியவராக உங்களுடைய மனதிலே தைரியத்தை ஏற்படுத்தி கொண்டு உடனே நீங்கள் இங்கேயே இருங்கோ. நீங்கள் வரணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இங்கேயே இருங்கோ. படைகளை மட்டும் நடத்தி செல்லக்கூடிய எங்களுடன் உங்களுடைய தமையனாராக உங்களுடைய இளைய சகோதரன் லக்ஷ்மணனை எங்களோட அனுப்பிச்சி வைங்கோ. அது போகிறோம், எங்களுக்கு வேறு யாரும் வேண்டாம். ஏசதம் நரசா தூலோ
ராவணிம் இசிதை சரை யாஜயிஷ்யதி தத்கர்ம ததோ பத்யோ பவிஷ்யதி. உங்களுடைய இளைய சகோதரன் இருக்காரே லக்ஷ்மணன், இவர் மகாவீரர். இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கூரிய பானங்கள்னால இந்த மேகநாதனாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தை எதிர்த்து கண்டிப்பாக வென்றுவார், அதில் சந்தேகம் கிடையாது. அவனை வேள்வி அவனுடைய யாகத்தையும் நிறைவு செய்யாமல் கண்டிப்பாக ஓட செஞ்சிருவார். ஆனால் அந்த யாகம் முடிவு பெற்றால் மட்டும்தான் இந்த மேகநாதப்பட்ட இந்திரஜித்தானவன் யாராலையுமே எதிர்கொள்ள முடியாத பலவிதமான அஸ்திரங்களையும் அவனால் பெற முடியும். இந்த யாகமானது நிறைவடையவே இல்லை. அப்படி நிறைவடையாமல் போனால்தான் அந்த மேகநாதனாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தை நாம் கொல்ல முடியும் அப்படின்னு பீஷணன். தஸ்யைதே நிஷதாஸ் தீக்ஷ்ணா பத்ரி பத்ராங்க வாஜினா பதத்ரின இவா சௌமியா சரா பாசியந்தி ஷோனிதம். உங்களுடைய இளைய சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணன் இருக்காரு, அவர் கிட்டக்க இருக்கிற அம்புகள்லாம் எப்படி தெரியுமா? கழுகுகள் அதனுடைய இறகுகள் கூடிய கூர்மையான அம்புகள் இந்த மேகநாதன் இந்திரஜித் அவனுடைய ரத்தத்தை அம்புகளே குடிக்க போகிறது அப்படின்னாராம் பீஷணன். தம் சந்திச மகாபாஹோ லக்ஷ்மணம் சுபலக்ஷணம் ராட்சசஸ்ய விநாசாய வஜ்ரம் வஜ்ரதரோ யதா. இந்த உலகத்தையே பிரம்மாண்டமாக பரிபாலனம் செய்து கொண்டு ஆளக்கூடியவரே ஸ்ரீ ராமபிரானே, தேவேந்திரன் அசுரர்களை எல்லாம் கொல்வதற்கு எப்படி வஜ்ராயுதத்தை பிரயோகித்தாரோ அதுபோல இந்த அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தை அழிப்பதற்காக மகாவீரம் கொண்ட இயல்புடைய லக்ஷ்மணனை என்னோட கண்டிப்பாக இன்றைக்கி அனுப்பிச்சி வைங்கோ அப்படின்னு விபீஷணன் ராமபிரான் கிட்ட கேட்டுட்டாராம். மனோஜவரண கால விப்ரகர்ஷோ ரிபு நிதனம் பிரதியத் க்ஷமோத்ய கர்த்தும் துவம் அதிஸ்ருஜ ரிபோர்வதாய வாணி மமரதி போர் மதேன மதனே யதா மகேந்திரஹா. இப்போ இந்த விபீஷணன் சொல்றார், ஸ்ரீ ராமபிரானே, நீங்க மனிதர்களிலேயே மாணிக்கமாக இருக்கக்கூடியவர். எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய விஷயத்துல இப்போது கொஞ்சம் கூட நம்ம காலதாமதமே செய்யக்கூடாது. இந்த மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித் அவன் அந்த இடத்துல அந்த யாகத்தை முடிப்பதற்குள் நாம் உடனடியாக இந்த நிகும்பலையை சென்றடைய வேண்டும். அதாவது தேவர்களுடைய பகைவர்களை எல்லாம் அழிப்பதற்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் எப்படி அவர்களுக்கு உத்தரவு போட்டானோ பிறப்பிப்பதை போல நம்முடைய எதிரியை அழிப்பதற்கு இந்த க்ஷணமே இந்த வினாடியே நொடியே எங்களுக்கு நீங்கள் கட்டளை எடுங்க ராமபிரானே அப்படின்னாராம் விபீஷணன். சமாப்த கர்மாஹி ச ராட்சசாதிபோ பவத்ய திருஷ்ய சமரே சுராசுரை யுயுத்சதா தேன சமாப்த கர்மணா பவேத் சுராணாமபி சம்சயோ மகான். இப்போ சொல்கிற விபீஷணன் ராமபிரான்ட்ட, ஸ்ரீ ராமபிரானே, அரக்கத்தலைவன் இருக்கானே இந்த மேகநாதன் இந்திரஜித்,
அவன் யாகத்தை நிறைவேற்றி விட்டான். அப்படி என்றால் உடனடியாக அவன் போர்க்களத்தில் தேவ அசுரர்களாலும் பார்க்க முடியாதவனாக ஆகிவிடுவான். யாகத்தை முடித்துக்கொண்டு அவன் போர் செய்ய உற்சாகத்தோட இந்த போர்க்களத்திற்கு வந்து விட்டானே, ஆனால் தேவர்கள் இருக்காளோனா அவ கூட அவர்கள் உயிரை பற்றி அவளுக்கே சந்தேகம் வந்துடும். தேவர்களே தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாமலும் போயிடும். அப்படின்னுட்டு விபீஷணன் ஸ்ரீராமராட்ட சொன்னாராம். இத்தியாசே ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய யுத்தகாண்டே சதுர சீதிம சர்க்கா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 84வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.